தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனங்கள். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஆமென். இங்கு சிலுவையின் கடைசி நேரத்தில் தன் பாவங்களை மறந்து மன்றாடிய குற்றவாளிக்கு இறங்கி அவனது ஆத்ம ரட்சிப்பு வழங்குகிறார் நமது உலக ரட்சகர். உலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் இடையே நமது மரண நாள் நெருங்கி வருகிறது. அந்த மரணம் தம்மை தடுத்து நிறுத்தப் போவதில்லை என்பதை நன்கு அறிந்திருந்தார். சிலுவையின் மரணத்தை சிலர் பார்வையில் தோல்வியாக கருதுகின்றனர். அக்கிரமக்காரர்களின் விருப்பங்களில் நிறைவேறுகிறது. இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்த மத தலைவர்களின் மன விருப்பம் நிறைவேறியது. இயேசுவின் சார்பாக விடுதலை பெற்று தரும்படியாக ஒரு குரல் கூட எழும்பவில்லை. அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் செய்த இயேசு கிறிஸ்து கடைசி வேளையில் தம்மை இந்த மரண நேரத்திலிருந்து காப்பாற்ற முடியும். ஆனால் தம்மை அவர் காப்பாற்றவே இல்லை. தோல்வியடைந்தவரை போன்று சிலுவையில் தொங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் கதை அத்தியாயம் முடிவடைந்து விட்டது என்றனர் உலக ஜனங்கள். ஆனாலும் கடைசி நேரத்தில் இயேசுவின் மாறாத நிச்சயமும் மறையாத உறுதியும் அவரது அழியா நம்பிக்கையும் அவரது கடைசி நேரம் பேச்சில் தென்படுகிறது. நீதிமான் தன்னுடைய முடிவை குறித்தும் மரணத்தை குறித்தும் நம்பிக்கை உடையவனாய் இருப்பான் என்பது எத்தனை உண்மை! இயேசு தாம் இறந்த பின் தாம் போகும் இடம் குறித்து நிச்சயம் உடையவராய் இருந்தார். சாதாரண மனிதன் தனது மரணத்தை குறித்து நிச்சயம் இல்லாத காரணத்தால் பயம் அவனை வாட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ள கிறிஸ்தவ ஜனங்கள் மரணத்திற்கு பின் தாங்கள் போகும் இடம் குறித்து நிச்சயமுடையவர்களாய் சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்வனின் நிச்சயம் என்ன? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆமென். God bless you.